வெளியே வர மாட்டேன்னு சொன்னாரு, வந்திருக்காரு. கன்சிஸ்டன்சியா இருக்க மாட்டாருனால 14 மணி நேரம் பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காரு. மாலை 5 மணிக்கு அப்புறம் 14 மணி நேரம் பிரச்சாரம் தயவு செய்து சொல்லாதீங்க. இது வந்து இப்ப எங்க இதே ஏசி பஸ்ல நான் 24 மணி நேரம் கூட போறேன். நீங்களும் நான் தாராளமா போலாம். இது எப்படி தெரியுமா இருக்கு? பிரதமர் மோடி அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளவு நாடுகளுக்கு போறாரு பாருங்க. அவரு போற பிளேன்ல போய் உட்கார்ந்து பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஜாலியா கம்ஃபர்டபுளா இருக்கும். அது எங்க இருக்கோன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு வசதி படைத்த ஒரு இது எந்த சோர்வும் உங்களுக்கு ஏற்படாது. ரொம்ப ஜாலியா போயிட்டு வரலாம் நீங்க. நீங்க அதுக்காக ஒரு உழைப்பெல்லாம் நான் யாரோட உழைப்பை நான் குறைச்சு மதிப்பிடல. நீங்க 14 மணி நேரம் ஒருத்தர் கூட நான் எதிர்பார்த்தேன். ஒருத்தர் யாராவது கண்டிப்பா எழுதுவாங்க. அண்ணனுக்கு எப்ப சாப்பிட்டாருன்னு தெரியல. எழுத ஆரம்பிச்சுட்டான். அண்ணன் எப்ப சாப்பிட்டாருன்னு கூட தெரியல. காலைல சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆனாருன்னு கூட தெரியல. அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. 14 மணி நேரமாக அந்த வண்டியில உட்கார்ந்து ரசிகர்களை, தொண்டர்களை பார்த்து கையசைச்சு அவர்களை ஆரவாரப்படுத்தி அதாங்க வாரத்துல ஒரு நாள். அடுத்த 6 நாள் என்ன பண்ண போறாரு அவரு? அடுத்த 6 நாள் ரெஸ்ட்டுக்கு தானே போறாரு. இல்ல 5 மணிக்கு மேல வண்டி ஓடாதுன்னாங்கல்ல. அது நான் இன்னைக்கு மேல ஏற்றுக்கிட்டது இல்ல. நீங்க வந்து அவர் மேல அந்த புகார் என்பது அவர் 6 மணிக்கு மேல அவர் குடிப்பழக்கம் இருக்குங்கிற மாதிரி அதெல்லாம் நான் என்னைக்குமே சொன்னதே கிடையாது. அந்த மாதிரி அட்டாக்லாம் நமக்கு தேவையில்ல. நம்ம கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 14 மணி நேரம் நீங்க வந்தீங்க ஜர்னி. சரி 14 மணி நேரம் நீங்க பஸ்ல வந்தீங்க சொல்றீங்கல்ல. ஒருத்தர் 24 மணி நேரமா ரோட்ல நின்னா அவன நீங்க என்ன சொல்லுவீங்க அப்போ? எனக்கு பார்க்கணும் அவ்வளவுதான். நான் வந்து எப்பப்பா நீ வந்த? நேத்து நைட் வந்தேன் சார் ஏர்போர்ட்டுக்கு. பெரம்பலூருக்கு எப்பப்பா வந்த? நான் வந்து பெரம்பலூர் எனக்கு டைம் 1 மணின்னு சொல்லியிருந்தாங்க. நான் காலைல 10 மணிக்கு வந்து நின்னுட்டு இருக்கேன். மரக்கடையில நின்னவங்க எத்தனை மணி நேரமா நிக்கிறாங்க? அந்த மரக்கடை ஸ்டாப்ல நீங்க பார்க்கலாம். தள்ளுமுள்ள அப்படியே ஆடிட்டு பயமா இருக்கும் பார்க்கறதுக்கே. ஒரு 20 பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்களே, அவங்கள நீங்க என்ன சொல்லுவீங்க அப்போ? அவங்க எதுக்காக வந்து இங்க நிக்கிறாங்க? அப்ப அந்த அன்புக்கே இவர் ஈடு குடுக்குறது தானே வர்றாரு அவரு. அவரு இன்னும் வெயில்லயே நீங்க சொல்ற மாரி ஓப்பன் வேன்ல வர்றாரு. வெயில்லயே வந்துட்டு இருக்காரு. ரொம்ப வேர்த்து கொட்டுதுங்க. இல்லையே. நல்ல கம்ஃபர்டபுளான ஏசி இதுல தான் வராரு. நான் மறுபடியும் சொல்றேன். அது அவருக்கு அவருடைய உரிமை. அது வர்றது சரி. கீழ இறங்குனா அவருக்கு பிரச்சனைகள்லாம் இருக்கு. எல்லாம் ஓகே. ஆனா இது பிரச்சாரம்னு சொல்லாதீங்க. பிரச்சாரம் செய்தது என்பது அங்க ஒரு 20 நிமிடம், இங்க ஒரு 20 நிமிடம். அவ்வளவுதான். அது மேடை ஏறி இது பிரச்சாரம் செய்றார். அந்த விஷயங்கள் என்ன விஷயங்கள் பேசணுமோ அதுதான் பண்றார். அதுதான் தொடர்ச்சியா பண்ணவும் போறார். நீங்க இது உடனே அதாவது நேற்று பார்த்தவர்களுக்கே இந்த கூட்டத்தை பார்க்கும்போது ஐயோ! இவ்வளவு பெருசா வந்துட்டாங்களே, இவ்வளவு பெருசா வந்துட்டாங்களே. நான் சொல்ல இவ்வளவு பெருசா வரும்.